ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் பழமொழிகள். பச்சை புண்ணில் ஊசி எடுத்து குத்தினது போல, பச்சை பாதி புழுங்கல் பாதி, பச்சை மட்டைக்கு போடவன் 18ஆம் தூக்கத்துக்கு வந்தார் போல, பச்சை மண்ணு சுட்ட மண்ணு ஒட்டுமா, பச்சை மரத்தில் ஆணி அடித்தது போல. பச்சை மரத்துக்கு இத்தனை என்றால் பட்ட மரத்துக்கு எத்தனை, பச்சை மரம் பட பார்ப்பான், பச்சை மீனை பட்டிலை புதித்து வை, பச்சையை கண்டால் ஒட்டடி மகளே, பசங்கள் கஷ்டம் 10 வருஷம். பசி இல்லாதவனுக்கு கருப்பு மயிர் மாத்திரம், பசி உள்ளவன் ருசி அறியான். பசி உற்ற நேரத்தில் இல்லாத பால் பழம், பசி அற்ற நேரத்தில் ஏன்? பசி ஏப்பக்காரனுக்கு புளி ஏப்பக்காரனுக்கு வித்தியாசம் இல்லையா? பசி ஏப்பக்காரனும் புளி ஏப்பக்காரனும் கூட்டு பயிர் இட்டார் போல. பசி ஏப்பமா புளி ஏப்பமா? பசிக்கு கறி வேண்டாம், தூக்கத்துக்கு பாய் வேண்டாம். பசிக்கு பணம் பழம் தின்னால் பித்தம் பட்ட பாடு படட்டும். பசிக்கு பணம் பழமும் ருசிக்கும், பசிக்கு முன் 10ம் பறக்கும். பசித்தவன் தின்னாதும் இல்லை, பகைத்தவன் சொல்லாதும் இல்லை. பசித்தவன் பயிற்றை விதை, இளைத்தவன் எண்ணெய் விதை. பசித்தவன் பழங்கணக்கை பார்த்தது போல, பசித்தவன் மேல் நம்பிக்கை வைக்கலாமா? பசித்தவனுக்கு பால் அன்னம் இட்டார் போல, பசித்த வீட்டில் பச்சை நாவி சேராது. பசித்தால் ருசி இல்லை, பசித்து புசி. பசி தீர்ந்தால் பாட்டும் இன்பமாம், பசி பசி என்று பழையதில் கைவிட்டாளாம், பசியாத போது புசியாதே. இதில் உள்ள பழமொழிகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசி வந்தால் 10ம் பறக்கும், பசி வந்திட 10ம் பறந்து போம். பசி கிளமானாலும் பாலின் சுவை போகுமா? பசுத்தோல் போர்த்த புலி, பசுந்தாள் உரமே பக்குவ உணவாம். பசு போன வழியே கன்றும் போகும், பசும் உரத்திலும் பழம் புழுதி மேல், பசும் புல் தேய நட வாத பாக்கியவான். பசு மரத்தில் அரைந்த ஆணி போல, பசுமாடு நொண்டியானால் பாலும் நொண்டியா? பசுமாடும் எருமை மாடும் ஒன்று ஆகுமா? பசுவுக்கு தண்ணீர் 10 புண்ணியம்.
பசுவை கொன்றால் கன்று பிழைக்குமா? பசுவை கொன்று செருப்பு தானம் செய்தது போல. பசுவை போல் இரு, புலியை போல் பாய். பசுவை விற்றால் கன்றுக்கு வழக்கா? பஞ்சத்தில் அடிபட்ட மாடு கம்பங்கொள்ளையில் புகுந்தார் போல. பஞ்சத்தில் அடிபட்டவன் போல, பஞ்சத்தில் பிள்ளை விற்றது போல. பஞ்சமே வந்தாலும் நெஞ்சமே அஞ்சாதே. பஞ்சம் வந்தாலும் பரதேசம் போகாதே. பஞ்சம் போம் பழி நிற்கும். பஞ்சாங்கம் கிழிந்தாலும் நட்சத்திரம் அழியாது. பஞ்சாங்கம் கெட்டு போனாலும் நவகிரகம் கெட்டு போகுமா? பஞ்சும் நெருப்பும் ஒன்றாய் கிடக்குமோ? பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் இருந்தார் போல.